फ्रेंड्स நம்ம இன்னைக்கு पर्सेंटेजோட பார்ட் 5 வீடியோ பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 4 வரைக்கும் நம்ம வீடியோஸ் வந்து 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அத பார்க்காம நீங்க இருந்தீங்க அப்படினா அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க फ्रेंड्स. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க फ्रेंड्स. வாங்க फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போலாம். फ्रेंड्स இன்னைக்கு நம்ம பார்ட் 5 வீடியோல இன்கம் சேவிங்ஸ் அப்படிን पर्सेंटेजல வந்துருந்துச்சுனா எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். நேத்து வந்து இன்கிரீஸ் டிக்ரீஸ் பார்த்தோம். இன்னைக்கு வந்து இன்கம் சேவிங்ஸ் பார்க்க போறோம். அதாவது ஒரு पर्सन வந்து வர்க் பண்றாங்க அப்படினா அவங்களோட salary அவங்களோட मंथली salaryல வந்து இவ்ளோ % வந்து ஃபுட்டுக்காக செலவு பண்றாங்க, இவ்ளோ % வந்து மத்ததுக்காக செலவு பண்றாங்க அப்படினு சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்களோட செலவு எல்லாம் போக அவங்க salaryல கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த சேவ் பண்ண அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அவங்களோட இன்கம் என்ன அப்படினு கேட்பாங்க. இல்லையா இன்கம் கொடுத்துட்டு அவங்களோட சேவிங்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க फ्रेंड्स. அந்த மாதிரியான % ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எப்படி சால்வ் பண்ணலாம், நார்மலா நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம், நம்ம ஸ்மார்ட்டா நம்ம மெத்தட்ல எப்படி சால்வ் அப்படிங்கற ரெண்டையுமே நான் சொல்லி தரேன் फ्रेंड्स. இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். வாங்க फ्रेंड्स நம்ம ஃபர்ஸ்ட் சம்க்குள்ள போலாம். फ्रेंड्स ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஜீவா spent 40% of his income on rent, 15% on food, 15% on entertainment and 10% on miscellaneous. If his savings at the end of a month are rupees 6,000, then find his salary per month. தான் फ्रेंड्स क्वेश्चन நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அதாவது என்ன அப்படினா ஜீவா என்ன பண்றாரா, அவரோட இன்கம்ல 40% ரூபீஸ் வந்து ரெண்டுக்கு கொடுக்கறாராம். அதாவது அவரோட இன்கம்ல இருந்து 40% ரூபீஸ் வந்து என்ன பண்றாரா, அவரோட வீட்டு வாடகைக்கு இந்த மாதிரி கொடுக்கறாராம். நெக்ஸ்ட் 15% ஆஃப் salary வந்து என்ன பண்றாரா, அவரோட சாப்பாட்டு செலவுக்கு ஃபுட்டுக்கு வந்து செலவு பண்றாராம். நெக்ஸ்ட் 15% என்ன பண்றாரா, என்டர்டெயின்மென்ட்க்கு சினிமா இந்த மாதிரி எல்லாம் போறாருல, இந்த மாதிரி என்டர்டெயின்மென்ட்க்கு 15% செலவு பண்ணிடுறாராம். அதுக்கு அப்புறம் 10% வந்து மிஸ்செலேனியஸ் அந்த மாதிரி அவரோட இதர செலவுகளுக்கு எல்லாமே அவர் வந்து 10% வந்து செலவு பண்ணிடுறாராம். ஓகேவா, அதெல்லாம் இவ்ளோ செலவு அவர் பண்ணது போக if he savings at the end of the month are rupees 6,000, இவ்ளோ செலவு பண்ணது போக அவர் எவ்வளவு ரூபீஸ் சேவ் பண்றாராம், ஒரு மந்த்துக்கு 6000 ரூபாய் 6000 ரூபீஸ் வந்து அவர் வந்து மந்த்லி சேவ் பண்றாரு. அப்படின்னா அவரோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறது தான் फ्रेंड्स क्वेश्चनல வந்து கேட்டிருக்காங்க. फ्रेंड्स உங்களுக்கு क्वेश्चन புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படினு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேசிக்கா நார்மலா நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்னு சொல்றேன். அதுக்கு அப்புறம் ஸ்மார்ட்டா நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் ஃபிராக்ஷன் மெத்தட்ல அப்படிங்கறதே நான் சொல்றேன் फ्रेंड्स. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜீவாவோட மந்த்லி salary நம்ம வந்து எப்படி வெச்சுக்கலாம் அப்படினா 100% அப்படினு சொல்லி வெச்சுக்கலாம். ஜீவாவோட மந்த்லி salary-ய நம்ம 100% அப்படினு சொல்லி வெச்சுக்கலாம். இந்த 100% இன்கம் என்ன பண்றாரா, அவர் வந்து 40% வந்து எதுக்கு செலவு பண்றாரு, 40% வந்து ரெண்டுக்கு கொடுக்கறாரு. அதுக்கு அப்புறம் பிளஸ் 15% அவர் என்ன பண்றாரு, ஃபுட்டுக்காக செலவு பண்றாரு. அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 15% அவர் வந்து என்டர்டெயின்மென்ட்க்கு செலவு பண்றாரு. நெக்ஸ்ட் 10% அவர் வந்து மிஸ்செலேனியஸ்க்கு செலவு பண்றாரு. ஓகேவா फ्रेंड्स, 100% வந்து ஜீவாவோட இன்கம். இதுல இவர் வந்து 40% வந்து ரெண்டுக்கு, 15% வந்து ஃபுட்டுக்கு, நெக்ஸ்ட் 15% வந்து என்டர்டெயின்மென்ட், நெக்ஸ்ட் 10% வந்து மிஸ்செலேனியஸ் இந்த மாதிரி அவர் வந்து செலவு பண்றாரு. ஓகேவா, அப்ப மொத்தமா அவர் செலவு பண்ணக்கூடிய பெர்சன்டேஜோட வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணுங்க. எவ்வளவு % அவர் செலவு பண்றாரு, 40 + 15 55, 55 + 15 70, 70 + 10 80, 80% வந்து அவர் வந்து செலவு பண்றாரு. அதாவது அவர் 100%ல அவர் 80% வந்து என்ன பண்ணிடுறாரா, 100% இன்கம்ல 80% ஆஃப் இன்கம் வந்து அவர் செலவு மட்டுமே பண்ணிடுறாரு. ஓகேவா, அப்போ மீதி அவர் சேவ் பண்ண பெர்சன்டேஜோட வேல்யூ எவ்வளவு இருக்கும், 20% இருக்குமா. அப்ப 20% தான் அவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, ஜீவா வந்து சேவ் பண்ணுவாரு. फ्रेंड्स நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்கம் நான் 100% ன்னு சொல்லி எடுக்கிறேன். அவர் செலவு பண்ண % எல்லாமே ஆட் பண்ணா 80% வருது. ஓகேவா, அப்ப இந்த 80% வந்து மந்த்லி இன்கம்ல அவர் வந்து செலவு பண்ணிடுறாரு. அப்போ 20% ஆஃப் அமௌண்ட் தான் அவர் வந்து என்ன பண்றாரு, சேவ் பண்றாரு. அப்படிதானே फ्रेंड्स அர்த்தம். இப்போ பாருங்க क्वेश्चनல பாருங்க, அவர் சேவிங்ஸ் அமௌண்ட் என்னன்னு கொடுத்திருக்காங்க, if he saves at the end of a month are rupees 6000 rupees தான் மந்த்லி அவர் வந்து சேவ் பண்றாருன்னு சொல்றாங்க. இங்க சேவிங் percentage என்னது 20%. ஓகேவா, அப்ப 20% அதான் சேவ் பண்றாரு. அப்ப 20 தான் இந்த 6000 அப்படினா
100% தானே இன்கம், 20 தான் 6000 அப்படின்னா அப்ப இன்கம் 100% வந்து எவ்வளவு அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின். இதுதான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா ஆன்சர் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி அடிக்கிறது அப்படின்னா பாருங்க, சேம் சைடில் உள்ளதை நீங்கள் அடிச்சுக்கலாம். அதாவது இதையும் நீங்கள் அடிச்சுக்கலாம், இங்கே மேலேயும் கீழே நீங்கள் அடிச்சுக்கலாம். ஆனால் இந்த கிராஸாக உள்ளதை வந்து நீங்கள் மல்டிப்ளை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். இதோட ட்ரிக் மறுபடியும் நான் சொல்கிறேன். இது நார்மலாக நம்ம பெருக்கல் வகுத்தெல்லாம் போடுவோம்ல, அதே மாதிரி தான். இப்படி நேராக நீங்கள் அடிச்சுக்கலாம், மேலேயும் கீழே அடிச்சுக்கலாம். ஆனால் கிராஸாக வந்து நீங்கள் அடிக்கக்கூடாது, மல்டிப்ளை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நீங்கள் இதை அடித்தா என்ன வரும்? 1 5 வந்துருச்சா? இப்போ 6000 × 5 = 30,000. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜீவாவோட மந்த்லி இன்கம். இதை வந்து பார்த்த உடனே நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இவ்வளோ இதெல்லாம் பேசிக்காக நம்ம இன்கம் 100 வச்சு பண்ணுற மெத்தட் வந்து இப்படி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஃப்ராக்ஷன் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து கொஸ்டினை பார்த்த உடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அவர் எவ்வளோ பர்சன்டேஜ்லாம் செலவு பண்ணுறாருன்னு டக்குன்னு ஆட் பண்ணுவேன். 40 15 15 10 அப்போ 80% வந்து அவர் செலவு பண்ணுறாரு. அப்போ 20% வந்து அவர் வந்து சேவ் பண்ணியிருப்பாரு. 20% டக்குன்னு வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றிடுங்க. 20% வந்து ஃப்ராக்ஷனாக எப்படி எழுதுவோம் பார்த்து வீடியோவில் நான் படிக்க சொல்லியிருக்கிறேன். 20% ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து 1/5. ஓகேவா? ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து 1/5. ஓகேவா? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 20% வந்து அவர் வந்து சேவ் தானே பண்றாரு. அப்போ 5 ரூபீஸ் அவர் வந்து இன்கம், அவரோட இன்கம் வந்து 5 ரூபீஸா இருந்துச்சுன்னா அதுல 1 ரூபி வந்து அவர் என்ன பண்றாரு? சேவ் பண்றாரு. ஓகேவா? இங்க சேவிங் அமௌண்ட் வந்து क्वेश्चन என்ன கொடுத்திருக்கு? 6000 கொடுத்திருக்கா. அப்ப இந்த 1 ரூபி தான் 6000 அப்படினா இந்த 5 வந்து இன்கம் எவ்வளவு அப்படிங்கறத நான் பார்ப்பேன். இத டைரக்டாவே நீங்க மல்டிப்ளை பண்ணா 30000 அப்படினு கிடைச்சிரும். फ्रेंड्स ஈஸியா நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். क्वेश्चन பார்த்த உடனே அந்த செலவு பண்ண % பாருங்க, மீதி இருக்கிற % பாருங்க. உங்களுக்கு क्वेश्चनல சேவிங் அமௌண்ட் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கான். அதனால 20% நீங்க எடுத்துக்கிட்டு அதை நீங்க ஃபிராக்ஷனா மாத்திட்டீங்கன்னா 1/5 கிடைச்சிரும். இப்போ 5 ரூபீஸ் வந்து இன்கம், 1 ரூபி தான் அதுல சேவ் பண்றாரு. அப்ப இந்த 1 தான் क्वेश्चनல கொடுத்த அந்த சேவிங் அமௌண்ட் 6000 அப்படினா அப்ப இந்த 5 இன்கம் எவ்வளவு அப்படி நீங்க பாத்தீங்க அப்படினா இங்க நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா டைரக்ட்டா உங்களுக்கு 30000 அப்படின ஆன்சர் கிடைச்சிரும். फ्रेंड्स இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 30,000. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் சம் பாருங்க. Shiva spends 20% of his monthly income on food. Out of the remaining 25% he spends on children's education, 18% on transport, 12% on entertainment and 10% on medicine. He is left with his rupees 7,700. After incurring all this expenditure, what is his monthly income? क्वेश्चन ரீட் பண்ணிட்டீங்களா फ्रेंड्स? அதாவது என்ன பண்றாரா, சிவா வந்து அவரோட மந்த்லி இன்கம்ல 20% ஆஃப் salary வந்து என்ன பண்றாரு? ஃபுட்டுக்காக செலவு பண்றாரு. அதுக்கப்புறம் போன क्वेश्चनக்கும் இந்த क्वेश्चनக்கும் உள்ள சேஞ்ச் வந்து என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா फ्रेंड्स? போன क्वेश्चन என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஜீவாவோட மொத்தமா அவர் செலவு பண்றதெல்லாம் கொடுத்துட்டு அவரோட சேவிங்ஸ் கொடுத்துட்டு அவரோட இன்கம் கொடுத்தாங்க. ஓகேவா? இங்கேயும் சேம் தான், சிவாவோட செலவு பண்ற பர்சன்டேஜ் எல்லாம் கொடுத்துட்டு சேவிங்ஸ் கொடுத்துட்டு அவரோட இன்கம் தான் கேட்கறாங்க. ஆனா ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. நீங்களே பாருங்களேன், क्वेश्चन நீங்க அகைன் நீங்க ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். Shiva spends 20% of his monthly income on food. ஃபுட்டுக்கு 20%. ஓகேவா? அவரோட மந்த்லி இன்கம்ல 20% வந்து அவர் என்ன பண்றாரு? ஃபுட்டுக்காக செலவு பண்ணிடுறாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் லைன் நீங்க ரீட் பண்ணுங்க. அவுட் ஆஃப் த ரிமைனிங்னா அதாவது என்னன்னா 20% ஃபுட்டுக்கு செலவு பண்ணது போக ரிமைனிங் ஒரு அமௌண்ட் இருக்கும்ல, அந்த அமௌண்ட்டுக்குள்ள இருந்து ஒரு 25% சில்ட்ரனுக்கும், அதுக்குள்ள இருந்து 18% டிரான்ஸ்போர்ட்டுக்கும், அந்த அமௌண்ட்டுக்குள்ள இருந்து ஒரு 12% என்டர்டெயின்மெண்ட்க்கும், அந்த மாதிரி வந்து அவர் செலவு பண்றாரு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அவுட் ஆஃப் த ரிமைனிங்னா அந்த பார்ட் இப்போ நான் சம் சொல்றேன், உங்களுக்கு புரியும். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இப்போ நார்மலா இன்கம் 100 வச்சு நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் ஸ்மார்ட் ட்ரிக்ல பண்றேன். இப்போ சிவாவோட இன்கம் வந்து 100 ரூபீஸ் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த 100 ரூபீஸ்ல அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? 20% ஆஃப் ஹிஸ் மந்த்லி இன்கம் வந்து ஃபுட்டுக்காக கொடுக்கறாரு. 20% வந்து ஃபுட்டுக்காக கொடுக்கறாரா? அப்ப அந்த 100ல 20 வந்து அவருக்கு வந்து எதுக்காக போயிருது? 20 ரூபீஸ் வந்து அவருக்கு வந்து ஃபுட்டுக்காக போயிருது. ஓகேவா? மீதி எவ்வளவு ரூபீஸ் இருக்கும்? 80 ரூபீஸ். 80%னா மீதி 80% இருக்குமா? அதே 80 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு அஷ்யூம் தான் நான் சொல்றேன். 100%னு வச்சுக்கோங்க. அது 100 ரூபீஸ்னு வச்சுக்கோங்க. அதுல 20 ரூபீஸ் வந்து அவர் வந்து ஃபுட்டுக்காக போயிடுறாரு 20%, மீதி 80% வந்து
அவர் வந்து வச்சிருக்காரு. ஓகேவா? இந்த 80% ஆஃப் அமௌண்ட்ல அவுட் ஆஃப் த ரிமைனிங் இந்த 80%ல 25% தான் என்ன பண்றாரு? சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்கும். இந்த 80%ல அவர் 25% வந்து சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்கும், 18% வந்து எதுக்காக? என்டர்டெயின்மெண்ட்கா. 18% வந்து டிரான்ஸ்போர்ட்க்கும், பிளஸ் 12% வந்து என்டர்டெயின்மெண்ட்க்கும், 10% வந்து மெடிசினுக்கும் அவர் வந்து செலவு பண்றாரு. இதுல அந்த 80%ல தான் செலவு பண்றாரு. இது வந்து அவர் செலவு பண்றது. ஓகேவா? இப்போ இவர் செலவு பண்ண பர்சன்டேஜ் எல்லாம் நீங்க ஆட் பண்ணுங்க. 25 plus 18 plus 12 30 40 65 வருதா? 65% வந்து அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு? செலவு பண்ணிடுறாரு. 65% வந்து செலவு பண்றாரு. ஓகேவா? 80ல 65% வந்து செலவு பண்றாரு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ 35% வந்து இதுல வந்து இந்த மீதி இருக்கும். ஓகேவா? இதுல 65 னா மீதி 35% வந்து இருக்கும். இப்போ நீங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவரோட மீதி இருக்கிற வேல்யூ, அவரோட சேவிங் அமௌண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ரூபீஸ் 7700 கொடுத்திருக்காங்க. அப்போ அவர் மீதி உள்ள வேல்யூ வந்து 80ல 35% தான் மீதி இருக்கிற அவர்கிட்ட இருக்கிற அமௌண்ட். அப்ப அது எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லி பார்த்துடலாமா? அதாவது ஃபர்ஸ்ட் 80ல 35% தான் என்ன? நான் ஏற்கனவே ஸ்பிளிட்டிங் மெத்தட் பார்ட் 2 வீடியோஸ் நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ 80 அப்படி ஹோல் வேல்யூ இருக்கு அப்படின்னா இதுல 10% அப்படிங்கிறது 8. ஓகேவா? இதுல 5% அப்படிங்கிறது 4. ஓகேவா? இது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 10% 8 அப்படின்னா 30% உங்களுக்கு என்ன இருக்கும்? 8 × 3 24 கிடைக்குமா? பிளஸ் 5% ஆட் பண்ணணுமா? அப்ப 24 + 4 28. இதுல 28 தான் அவரோட வந்து சேவிங். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா கவனிச்சுக்கோங்க. 28 தான் அவரோட சேவிங்ஸ். இப்போ क्वेश्चनல உங்களுக்கு சேவிங் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்திருக்கு? 7700. அப்போ இந்த 28 தான் 7700 அப்படினா அவரோட இன்கம் 100 எவ்வளவு? இவ்வளவுதான் फ्रेंड्स क्वेश्चन. ஓகேவா? இத நீங்க அடிச்சு கொடுத்தா உங்களுக்கு என்ன வரும்? நீங்க டைரக்டாவே நீங்க 7 டேபிளால அடிங்க. 41100 இத 4 அடிச்சீங்க. 25 11 × 25 275 00. இதான் फ्रेंड्स உங்களுக்கு ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் கவனிங்க, நான் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது சிவாவோட இன்கம் நீங்க 100 ரூபீஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இதுல 20 ரூபீஸ் வந்து அவர் ஃபுட்டுக்காக செலவு பண்ணிடுறாரு. மீதி இருக்கிற ரூபீஸ்ல தான், மீதியுள்ள அமௌண்ட் ரிமைனிங் அமௌண்ட்ல தான் இந்த செலவுகள்லாம் அவர் பண்றாரு. ஓகேவா? அப்ப மீதி வந்து 80 இருக்குமா? அந்த 80ல இவ்வளவு பர்சன்டேஜ் அவர் செலவு பண்றாரு. அந்த செலவு பண்ண பர்சன்டேஜ் எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 65% வருது. அதுல சேவ் பண்ற பர்சன்டேஜ் தான் 35%. அப்ப 80ல 35% எவ்வளவு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இது நான் ஸ்பிளிட்டிங் மெத்தட்ல நான் சொல்லி கொடுத்திருக்கேன் எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு. 35% வந்து 28 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இதுதான் ரிமைனிங் இருக்கிறது. அப்ப இந்த 28 தான் क्वेश्चनல கொடுத்திருக்க அந்த சேவிங் அமௌண்ட் 7700 அப்படினா அப்ப இன்கம் 100 வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி அடிச்சு கொடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 27500 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர் வரும். இதுதான் फ्रेंड्स நீங்க பேசிக்கா நீங்க பண்ற மெத்தட். நம்ம வந்து ஸ்மார்ட்டா எப்படி பண்ணலாம், இந்த क्वेश्चனை ஈஸியா நம்ம எப்படி பண்ணலாம், இதை விட டைம் மேனேஜ்மென்ட் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். फ्रेंड्स क्वेश्चन பாருங்க, fraction மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இத வந்து சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிவா வந்து 20% வந்து என்ன பண்றாரா? அவர் வந்து ஃபுட்டுக்காக செலவு பண்றாரா? அப்ப இந்த 20% நீங்க வந்து fraction-ஆ மாத்துங்க. பார்ட் 2 வீடியோ படிச்சீங்கன்னா தெரியும். 20% நாலே 1/5 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் அவர் என்ன பண்றாரு? ரிமைனிங் அமௌண்ட்ல some percentage வந்து மத்த விஷயங்களுக்காக செலவு பண்றாரு. அது என்னென்ன percentage அப்படிங்கறத நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. 25% நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சதுதான். 18 + 12 plus 10. இத ஃபுல்லா நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன फ्रेंड्स கிடைச்சது? 40 65%. 65% வந்துச்சா? இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 65% வந்துச்சு. 65% நீங்க எப்படி நீங்க ஃபிராக்ஷனா மாத்துவீங்க? தெரியலனா 65/100 ன்னு போட்டுக்கோங்க. இத நீங்க அடிச்சு கொடுத்தீங்கன்னா 13/20. ஓகேவா फ्रेंड्स? 20% ஃபிராக்ஷனா மாத்திட்டேன் 1/5, 65% ஃபிராக்ஷனா மாத்திட்டேன் 13/20. இப்போ நம்ம இத எப்படி பண்ண போறோம் அப்படினா டோட்டல் பேலன்ஸ் பாருங்க फ्रेंड्स. இப்போ 5 ரூபீஸ்ல அவர் 1 ரூபி வந்து என்ன பண்றாரு? செலவு பண்ணிறாரு. 20% ஃபுட்டுக்கு செலவு பண்றாருன்னா டோட்டல் 5 ரூபீஸ்ல 1 ரூபி செலவு பண்ணிறாரு. டோட்டல் 5 ரூபீஸ்ல 1 ரூபி அவர் செலவு பண்ணிறாரு அப்படினா பேலன்ஸ் எவ்வளவு ரூபீஸ் இருக்கும்? 4 ரூபீஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 65% வந்து மத்த விஷயங்களுக்கு செலவு பண்ணிறாரு. அப்ப டோட்டல் 20 ரூபீஸ்ல அவர் 13 ரூபீஸ் அவர் செலவு பண்ணிட்டாருன்னா அவருக்கு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 7 ரூபீஸ் இருக்குமா? 7. அவ்வளவுதான் फ्रेंड्स. இங்க எதுவும் கேன்சல் பண்ண முடியும்னா இங்கே கேன்சல் பண்ணுங்க. இங்க 1 இங்க 5 கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ நீங்க ரெண்டு சைடும் நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × 5 25
இங்கே 7. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? மீதி உள்ள அமௌண்ட் சேவிங் அமௌண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இங்கே பேலன்ஸ் வந்து என்ன இருக்குது? 7 தானே இருக்குது. அப்போ இந்த 7 தான் கொஸ்டினில் கொடுத்துருக்க சேவிங் அமௌண்ட் 7700 அப்படின்னா இங்கே உள்ள டோட்டல் 25 இன்கம் என்னது அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1100 இதை நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 27500 அப்படின்னு உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படி 100ன்னு சொல்லி நீங்கள் எடுத்து போடுறத விட இந்த மெத்தட் உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை நான் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஸ்டினில் கொடுத்துருக்க 20% ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ராக்ஷனாக எழுதுங்க. மற்ற செலவு பண்ண பர்சன்டேஜெல்லாம் ஆட் பண்ணி அதையும் நீங்கள் ஃப்ராக்ஷனாக எழுதி வச்சுக்கோங்க. டோட்டல் பேலன்ஸ் எழுதிக்கோங்க. 5 ரூபீஸில் 1 ரூபி அவர் செலவு பண்ணுறாருன்னா பேலன்ஸ் 4 ரூபீஸ் இருக்கும். இங்கே 13/20ல் 20 ரூபீஸ்ல அவர் 13 ரூபீஸ் அவர் செலவு பண்றாருன்னா பேலன்ஸ் உங்களுக்கு 7 ரூபீஸ் இருக்கும். இங்கேயே நீங்க கேன்சல் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு சைடு நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே உள்ள பேலன்ஸ் தான் கொஸ்டினில் கொடுத்துருக்க அந்த சேவிங் அமௌண்ட். சப்போஸ் கொஸ்டினில் இன்கம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இதே எடுக்கணும். கொஸ்டினில் சேவிங் அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் பேலன்ஸ் இருங்க. 7 தான் உங்களுக்கு 7700னா இந்த 25 அமௌண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 27500 ஆப்ஷன் சி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Friends, next sum பாருங்க. Out of the total monthly salary of Raja, he spends 25% of his monthly salary on rent and 20% on traveling expense, 40% of the remaining salary for food, and while the remaining salary is saved, which is equal to rupees 1,65,000, the find his monthly salary. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. அதாவது என்னன்னா ராஜா வந்து 20% ஆஃப் salary வந்து என்ன பண்றாராம், அவர் வந்து ரெண்ட் வாடகைக்கு கொடுக்கறாராம். நெக்ஸ்ட் 20% வந்து டிராவலுக்கு சொல்லி கொடுத்துறாராம். ஓகேவா? அதாவது 100% வந்து ராஜாவோட இன்கம் அப்படின்னா நம்ம வந்து எப்பவும் 100% இந்த மெத்தட்ல நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றேன் நான். இன்கம் வந்து நீங்க 100 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இன்கம் வந்து 100 அப்படின்னா அதுல அவர் என்ன பண்றாரு 20% ரெண்ட் கொடுக்குறாரு, 25% ரெண்ட் கொடுக்குறாரு, 20 வந்து அவர் வந்து டிராவலுக்காக கொடுக்குறாரு. ஓகேவா? டிராவலிங்காக செலவு பண்றாரு. அப்போ டோட்டலா 45% வந்து இந்த 100ல வந்து செலவு பண்ணிடுறாரு. ஓகேவா? 45 செலவு பண்ணது போக ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 55 இருக்குமா? நெக்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. 40% ஆஃப் தி ரிமைனிங் salary. இந்த ரிமைனிங் வந்து 55 இருக்கா? இந்த 55ல 40% வந்து அவர் என்ன பண்றாரு? நெக்ஸ்ட் செலவு பண்றாரு. ஓகேவா? 55 நல்லா கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 100 வந்து ராஜாவோட இன்கம் அப்படின்னா அந்த இன்கம்ல 25% ரெண்டும் 20% வந்து டிராவலுக்கும் செலவு பண்றாரு. டோட்டலா 45% செலவு பண்றாரு. 45% செலவு பண்றாரு அப்படின்னா 100ல மீதி வந்து 55% தான் அவர் கையில இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க. 40% of the remaining salary. இந்த remaining salaryல 40%. ஓகேவா? 40% வந்து என்ன பண்றாரு? அதையும் செலவு பண்றாரு. எதுக்காக செலவு பண்றாருன்னா ஃபுட்டுக்காக செலவு பண்ணிறாரு. ஓகேவா? செலவு பண்ணிறாரு அப்படின்னா இதுல மீதி எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும்? 60% வந்து இருக்குமா? இப்போ ரிமைனிங் salaryல 40% செலவு பண்ணிறாருன்னா அதுல 60% வந்து ரிமைனிங் இருக்கும். ஓகேவா? அந்த ரிமைனிங் தான் உங்களுக்கு 1,60,000. இதுதான் உங்களுக்கு 1,65,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த வேல்யூ என்னன்னு சொல்லி பார்ப்போமா? 55 அதாவது 40% of 55 என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? இல்லையா நம்ம டைரக்டா 60% நமக்கு இதுதான தேவை. 60% of 45 வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டைரக்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதே பார்ப்போம். 40% பார்ப்போம். நான் ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ 55 தான் பார்க்க போறோம். 40% of 55 பார்க்க போறோம். ஓகேவா? இதுல 10% என்னது? 55ல வந்து 10% அப்படிங்கிறது வந்து 5.5. 10% அப்படிங்கிறது 5.5வா? அப்போ 20% அப்படிங்கிறது 11. 20% அப்படிங்கிறது 11. நமக்கு தேவை 40%. 40% அப்படிங்கிறது 22. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ இவர் வந்து 55ல 40% 22 வந்து என்ன பண்ணிறாரு? செலவு பண்ணிறாரு. அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? 60% 33 இருக்கும். 55ல 25 போனா மீதி வந்து 33 இருக்கும். இந்த சேவிங் 33 தான் உங்களுக்கு क्वेश्चनல கொடுத்திருக்க அந்த சேவிங் அமௌண்ட் என்னது? 1,65,000. அப்போ இந்த 33 தான் உங்களுக்கு வந்து 1,65,000 அப்படினா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 100 இன்கம் வந்து என்ன? இதுதான் फ्रेंड्स உங்களுக்கு क्वेश्चनல கேட்டிருக்காங்க. இது நீங்க 11 டேபிளால நீங்க அடிச்சு கொடுக்கலாம். இங்க 3 டைம்ஸ் இங்க 1 5 திரும்பவும் நீங்க 3 டேபிளால அடிக்கலாம். So answer is அவ்வளவுதான் फ्रेंड्स.
ஈஸி தான், இது பேசிக்காக நம்ம சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட். ஆனால் நம்ம வந்து இந்த மெத்தடில் சால்வ் பண்ண போகிறதில்ல. எல்லாரும் இப்போ வரைக்கும் நல்லா படிக்கிறவங்க முதற்கொண்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதை விட ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். அது எப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ராஜா வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, 25% வந்து ரெண்டுக்கும் திரும்ப 20% வந்து டிராவலிங்கும் கொடுக்குறான். அப்போ 40%, 25 + 20, 25 + 20 வந்து 45%. 45% வந்து ஃபர்ஸ்ட் வந்து செலவு பண்ணுறாரு. ஓகேவா, 45% நீங்கள் வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கோங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா 45/100 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 9/20. இதுதான் 40%ஓட ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, 40% ஆஃப் ரிமைனிங் சேலரி. ரிமைனிங் சேலரியில் வந்து உங்களுக்கு 40% வந்து அவர் செலவு பண்ணுறாரு. அப்போ 40%ஓட ஃப்ராக்ஷன் எழுதிக்கோங்க. 40/100 ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தெரியும். 2/5. ஓகேவா, 2/5. இப்போ பாருங்க, டோட்டல் பேலன்ஸ் 45% செலவு பண்ணுறாரு அப்படின்னா 9/20. அப்போ 20 rupees டோட்டல் அவர் கையில் இருந்துச்சு அப்படின்னா அதில் 9 வந்து செலவு பண்ணிடுறாருன்னா அவர் கையில் மீதி பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 11 rupees இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, 5 rupees 40% செலவு பண்ணுறாரு. 5 rupees அவர் வந்து அவரோட இன்கமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் 2 rupees அவர் செலவு பண்ணுறாரு. அப்போ டோட்டல் 5 rupeesல 2 rupees அவர் செலவு பண்ணாரு அப்படின்னா அவரோட பேலன்ஸ் வந்து 3 இருக்கும். இங்கே ஏதாவது அடிச்சு கொடுக்க முடியுமா, சைடு கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் இங்கே மல்டிப்ளை பண்ணிடுங்க. இங்கே 100, இங்கே 33. ஓகேவா, உங்களுக்கு இந்த கொஸ்டினில் சேவிங் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 1,65,000. இங்கே பேலன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்குது, 33 இருக்குது. அப்போ 33 தான் உங்களுக்கு 165,000 அப்படின்னா உங்களுக்கு இன்கம் இந்த 100 என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, இப்போ நம்ம இதே வேல்யூ தானே நீங்கள் அங்கேயே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அது 100% வந்து அவ்வளோ லென்த்தியாக நீங்கள் போடுறதுக்கு பதிலாக இப்படி ஈஸியாக நீங்கள் பர்சன்டேஜோட வேல்யூக்கு உங்களுக்கு ஃப்ராக்ஷனாக மாற்ற தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெரி ஈஸி. ஃப்ராக்ஷனாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் சால்வ் பண்ணுறதெல்லாம் வெரி ஈஸி. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க, துரை spent 40% of his salary on food, 25% of the remaining on clothes, to 35% of the remaining on miscellaneous, and he saves rupees 4,680. Find the total salary of Durai அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. துரை என்ன பண்ணுறாரா, 40% ஆஃப் சேலரி வந்து ஃபுட்டுக்குன்னு செலவு பண்ணுறாராம். அதுக்கப்புறம் ரிமைனிங் அமௌண்ட்லேருந்து 25% என்ன பண்ணுறாரு, கிளாத்ஸ்க்காக செலவு பண்ணுறாரு. அதில் உள்ள இன்னும் ரிமைனிங் உள்ள அமௌண்ட்லேருந்து 35% வந்து மிஸ்செலேனியஸ் அப்படின்னு சொல்கிறார். ரிமைனிங் சொல்லிட்டு வந்துட்டே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் 100% வந்தீங்கன்னா நீங்கள் ரிமைனிங் சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே போகணும். இது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்தேன்னா 100% நீங்கள் சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த மெத்தடை நீங்கள் எடுக்காதீங்க. டேரெக்டாக நீங்கள் ஃப்ராக்ஷன் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன, இப்போ பர்சன்டேஜோட வேல்யூ மட்டும் நீங்கள் பாருங்கள். கொஸ்டினில் என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 40% கொடுத்துருக்காங்க. 40% நீங்கள் ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா என்ன வரும், 2/5 வரும். ஃப்ரெண்ட்ஸ் தெரியலைன்னா பார்ட் 2 வீடியோ பார்த்துக்கோங்க, புரியும். நெக்ஸ்ட் 25% கொடுத்துருக்காங்க. 25% ஃப்ராக்ஷனாக மாற்றினா என்ன வரும், 1/4. நெக்ஸ்ட் என்ன கொடுப்பாங்க, 35% வந்து உங்களுக்கு ஃப்ராக்ஷனாக மாற்ற தெரியலன்னா கூட 35/100 போட்டு 5ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம், 7/20 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், மாற்றியாச்சு. இப்போ பாருங்க, டோட்டல் பேலன்ஸ் போட்டுக்கோங்க. டோட்டல் பேலன்ஸ் இப்போ பாருங்க, இங்கே 5 rupees இருக்குது அப்படின்னா 2 rupees அவர் வந்து செலவு பண்ணிடுறாரு. அப்போ டோட்டல் 5 rupeesல 2 rupees செலவு பண்ணியிருக்காங்க, பேலன்ஸ் வந்து 3 rupees இருக்கும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 25%ல 4 rupees அவர் 1 rupees செலவு பண்ணிடுறாரு. டோட்டல் 4 rupeesனா 1 rupees செலவு பண்ணுறாருன்னா பேலன்ஸ் எனக்கு 3 rupees இருக்கும். சாரி, 5 rupeesல 2 rupees கரெக்ட் தான். 35%ல 7/20, 20 rupees அவர்கிட்ட டோட்டல் இருக்குது அப்படின்னா அதில் 7 rupees அவர் வந்து செலவு பண்ணிடுறாரு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 13 இருக்கும். இங்கே ஏதாவது அடிச்சு கொடுக்க முடியுதான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடிச்சு கொடுக்க முடியல. ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க. இங்கேயே மல்டிப்ளை பண்ணிடுங்க, இங்கேயே மல்டிப்ளை பண்ணிடுங்க. 5 × 4 20, 20 × 20 400, 3 × 3 9, 9 × 13 117.
இப்போ பாருங்க क्वेश्चन உங்களுக்கு சேவிங்ஸ் அமௌண்ட் என்ன கொடுத்திருக்கு 4680 இங்க பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு என்ன வந்திருக்கு 117 அப்போ இந்த 117 தான் 4680 அப்படினா உங்களுக்கு இன்கம் 400 என்னது டோட்டல் அமௌண்ட் தான் இன்கம் 400 என்னது அப்படிங்கறதா फ्रेंड्स உங்களுக்கு क्वेश्चन கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸி இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி இது நீங்க இப்போ எப்படி அடிச்சு கொடுக்கலாம் 9 டேபிள்ல அடிச்சு கொடுக்கலாமா फ्रेंड्स நீங்க 9 டேபிள்னா 13 டைம்ஸ் வரும் அதுக்கு நீங்க அந்த 4680 பார்த்தோனே உங்களுக்கு தெரியுது 13 டேபிளா நீங்க அழகா அடிச்சு கொடுக்கலாம் 13 டேபிள் வந்து என்னன்னா 13 டிவிசிபிலிட்டி ரூல் அது வந்து ரொம்ப ஈஸியாவா பார்த்தோனே போடலாம் அத நான் இப்போ இங்க சொல்லிட்டு இருந்தேனா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அதுக்காகவே நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோஸ் போடுறேன் 13 நால நீங்க அடிச்சீங்க அப்படினா இங்க வந்து 9 டைம்ஸ் வரும் இங்க வந்து 336 ஓகே फ्रेंड्स நெக்ஸ்ட் இது நீங்க 9 ஆல அடிக்கலாம் இது 1 இது 4040 இங்க நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கனா இங்க 4 into 4 16 இங்க 10 இங்க 00 சோ 30 வரும் 16000 இதுதான் फ्रेंड्स உங்களுக்கான ஆன்சர் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க பர்சன்டேஜ் வேல்யூ மட்டும் பார்த்துட்டு அதை நீங்க டைரக்டாவே நீங்க ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் பேலன்ஸ் போடலாம் இங்க பேலன்ஸ் அமௌண்ட் ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணுங்க சேவிங் அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்திருந்தாங்கன்னா இந்த அமௌண்ட் வச்சு எடுத்துட்டு இந்த அமௌண்ட் எவ்வளவு அப்படி நீங்க பார்த்து அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும் फ्रेंड्स வாங்க फ्रेंड्स இன்னொரு சம் பார்க்கலாம் फ्रेंड्स next sum பாருங்க Meena spends 20% of her income on travel 30% of remaining on purchasing for Diwali and 10% of the remaining on YouTube he is left with rupees 10080 find her monthly income அப்படினு கேட்டிருக்காங்க மீனா என்ன பண்றாங்கன்னா 20% of income வந்து டிராவலுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க செலவு பண்றாங்க 30% of ரிமைனிங் அப்படினு கொடுத்துட்டாங்க ரிமைனிங் வரும்போது நீங்க 100% சூஸ் பண்ணி இன்கம் வச்சு நீங்க எழுதுறது வந்து உங்களுக்கு டஃபா இருக்கும் அந்த மாதிரி வேண்டாம் நம்ம டைரக்டா அந்த மெத்தட் போக வேண்டாம் ஃபிராக்ஷன் மெத்தடே நம்ம டைரக்டா நம்ம பார்க்கலாம் நீங்க ஜஸ்ட் அந்த பெர்சன்டேஜ் வேல்யூ மட்டும் பார்த்துட்டு நீங்க ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணுங்க फ्रेंड्स என்ன பெர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் 20% வந்து மீனா வந்து ஃபர்ஸ்ட் மீனா வந்து 20% வந்து என்ன பண்றாங்க டிராவலுக்காக செலவு பண்றாரு ஓகே செலவு பண்றாங்க அப்ப இந்த 20% ஃபிராக்ஷனா மாத்தினா 1/5 நெக்ஸ்ட் வந்து 30% அவங்க செலவு பண்றாங்க 30% ஃபிராக்ஷனா மாத்துறோம் அப்படினா 30/100 ன்னு வருமா சோ 3/10 நெக்ஸ்ட் என்ன பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க 10% கொடுத்திருக்காங்க 10% ஃபிராக்ஷனா மாத்தினா 1/10 அவ்வளவுதான் फ्रेंड्स இங்க போட்டுக்கோங்க டோட்டல் பேலன்ஸ் போட்டுக்கோங்க டோட்டல் பேலன்ஸ் 5 rupeesல 1 rupee டோட்டல் வந்து 5 rupee அதுல 1 வந்து அவர் செலவு பண்ணிட்டாங்க அப்படினா மீனா செலவு பண்ணிட்டாங்க அப்படினா பேலன்ஸ் 4 rupees இருக்கும் இங்க 10 வந்து டோட்டல் அதுல 3 செலவு பண்ணிட்டாங்க அப்படினா பேலன்ஸ் 7 இருக்கும் இங்க 10 டோட்டல் அதுல வந்து 1 செலவு பண்ணிட்டாங்க அப்படினா இங்க பேலன்ஸ் 9 இருக்கும் அவ்வளவுதான் फ्रेंड्स இங்க எதையாவது அடிச்சு கொடுக்க முடியும்னா அடிச்சு கொடுங்க இங்க 2 இங்க 5 அடிச்சாச்சு வேற ஏதாவது அடிக்க முடியுமா அடிக்க முடியாது சோ இத மல்டிப்ளை பண்ணுங்க 5 into 5 25 250 இங்க வந்து 18 into 7 126 இப்போ क्वेश्चनல சேவிங் அமௌண்ட் என்ன கொடுத்திருக்காங்க சம் அமௌண்ட் கொடுத்திருக்காங்களா 10080 கொடுத்திருக்காங்க இங்க பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 126 இந்த 126 தான் 10080 அப்படினா இங்க டோட்டல் இன்கம் 250 என்ன 250 என்ன இதுதான் फ्रेंड्स உங்களுக்கு क्वेश्चन கேட்டிருக்காங்க இப்போ நீங்க இத வந்து 2 ஆல் நீங்க அடிக்கலாம் இங்க என்ன வரும் 63 இங்க அடிச்சீங்கனா 125 வரும் நெக்ஸ்ட் இங்க 63 அங்க இத வந்து 9 டேபிள் ஆல் அடிக்கலாமா 9 ஆல் அடிச்சா இங்க வந்து 7 இங்க வந்து 1 திரும்ப 1 ரிமைனிங் 1 2 0 ன்னு வரும் இங்க 7 வச்சிடுங்க 160 160 into 125 16 and 125 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 200 ஓகே फ्रेंड्स நீங்க வேணா மல்டிப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும் இத ஜஸ்ட் இத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க பெர்சன்டேஜ் வேல்யூ பார்த்த உடனே அத ஃபிராக்ஷனா மாத்துங்க டோட்டல் பேலன்ஸ் னு சொல்லி செக் பண்ணி எழுதுங்க நீங்க சைடு அடிக்க முடிஞ்சா அடிச்சிடுங்க இல்லாட்டி இது ஃபுல்லாவே நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு கூட நீங்க சேவிங் அமௌண்ட் என்ன இருக்கோ அதை நீங்க கம்பேர் பண்ணி நீங்க அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும் फ्रेंड्स உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் Friends, next sum பாருங்க. Kavita spends 40% of his monthly salary on food and 1/3 of the remaining on transport. If he saves rupees 9,000,
then find his monthly salary. அதாவது 40% வந்து ஃபுட்டுக்காக செலவு பண்றாங்க, 1/3 வந்து டிரான்ஸ்போர்ட்காக செலவு பண்றாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு சேவ் பண்றாங்களா? மந்த்லி 9000 சேவ் பண்றாங்க அப்படின்னா மந்த்லி salary என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது நீங்க ரொம்ப யோசிச்சுலாம் 100லாம் வச்சுலாம் நீங்க சேவ் பண்ண வேண்டாம். நீங்க ஜஸ்ட் அந்த பெர்சன்டேஜோட வேல்யூ மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 40% கொடுத்திருக்காங்க. 40% நீங்க ஃபிராக்ஷனா கன்வர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2/5. நெக்ஸ்ட் 1/3 ஆஃப் தி ரிமைனிங் கொடுத்திருக்காங்க. 1/3 ஆஃப் ரிமைனிங்னா அது ஒண்ணு கிடையாது. 1/3 அப்படினாலே 1/3 அதுதான் உங்களுக்கு ஃபிராக்ஷன் வேல்யூ. அவ்வளவுதான் फ्रेंड्स. இங்க பாருங்க டோட்டல் பேலன்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இங்க டோட்டல் வந்து 5ல வந்து 2 அவங்க செலவு பண்றாங்கன்னா பேலன்ஸ் 3 இருக்கும். இங்க டோட்டல் 3ல வந்து 1 அவங்க செலவு பண்றாங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் 2 இருக்கும். அவ்வளவுதான் फ्रेंड्स. இப்போ நீங்க அடிச்சு கொடுத்துருங்க. 3 கூட நீங்க அடிச்சுக்கலாம், இல்ல நீங்க அப்படி கூட நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்க 15 இங்க 6 மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு சேவ் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? சேவிங்ஸ் क्वेश्चनல வந்து 9000 வந்து அவங்க மந்த்லி சேவ் பண்றாங்கன்னு கொடுத்திருக்காங்க. இங்க பேலன்ஸ் வந்து 6 ரூபீஸ் இருக்கு. அப்ப அந்த 6 தான் உங்களுக்கு 9000 அப்படினா இன்கம் 15 என்ன அப்படிங்கறதா ஒரு क्वेश्चन. இப்போ நீங்க 3 ஆல நீங்க அடிச்சா இங்க 2 இங்க 3 டைம்ஸ் 15. இப்போ 15 into 15 225 225 அவ்வளவுதான் फ्रेंड्स. புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சம் நம்ம பார்த்தலாம். फ्रेंड्स பாருங்க. Dinesh spends 40% of his monthly income on food and 50% of remaining clothes. He spent 33.1/3% of remaining amount on miscellaneous and he saves 9200 yearly. What is the monthly income அப்படின்னு கேட்டிருக்காங்க. फ्रेंड्स அதாவது என்னன்னா இதுவரைக்கும் நம்ம பார்த்த சம் வந்து சேவிங் அமௌண்ட் வந்து மந்த்லி சேவிங் அமௌண்ட் வந்து கொடுத்தாங்க. ஓகேவா? அதாவது என்னன்னா இவ்வளோ ஒரு அவங்களோட இன்கம்ல இருந்து இவ்வளோ பர்சன்டேஜ் எல்லாம் அவங்க வந்து செலவு பண்ணுவாங்க. அது செலவு பண்ணது போக மாசம் இவங்களுக்கு வந்து இவ்வளோ சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சம் அமௌண்ட் பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து சேவிங் அமௌண்ட் வந்து இயருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நம்ம மந்த்லியா கன்வெர்ட் பண்ணணும். ஆனால் கொஸ்டின் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? இன்கம் வந்து மந்த்லி இன்கம் தான் கேட்டிருக்காங்க. அதனால அந்த சேவிங் அமௌண்ட்டையும் நீங்க மந்த்லியா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க 12 ஆல டிவைட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து சேவிங் அமௌண்ட் வந்து மந்த்லி கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் வேல்யூ வந்து பார்த்தலாம். என்னென்ன பர்சன்டேஜ்லாம் அவங்க வந்து செலவு பண்றாங்க அப்படின்னா 40%. ஃபர்ஸ்ட் 40% வந்து நீங்க ஃபிராக்ஷனா மாத்தணும்னா 2/5. நெக்ஸ்ட் 50% வந்து உங்க கிளாஸ்க்கு செலவு பண்றாங்க. 50% வந்து நீங்க ஃபிராக்ஷனா மாத்தணும் அப்படின்னா 1/2. நெக்ஸ்ட் 33.1/3%. 33.1/3% ஒன்றும் கிடையாது. நான் பார்ட் 2 வீடியோவில் நான் எழுதி போட்டிருக்கேன். 33.33 அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் பர்சன்டேஜ், இதை நீங்கள் ஃப்ராக்ஷனாக மாற்றினீங்கன்னா 1/3 படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸி டோட்டல் அதுக்கு தானே அவங்கள படிங்க நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். டோட்டல் பேலன்ஸ் இப்போ 5 ரூபீஸ் டோட்டல் அப்படின்னா 2 ரூபீஸ் அவங்க செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னா பேலன்ஸ் 3 ரூபீஸ் இருக்கும். இங்கே பாருங்க 2 ரூபீஸ் டோட்டலில் 1 ரூபி அவங்க செலவு பண்ணிட்டாங்கன்னா பேலன்ஸ் 1 ரூபி இருக்கும். இங்கே 3 ரூபீஸ் டோட்டலில் 1 ரூபி அவங்க செலவு பண்ணிட்டாங்கன்னா பேலன்ஸ் 2 ரூபீஸ் இருக்கும். இப்போ இங்கே 2 கேன்சல் பண்ணிடலாம், 3 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 5 மட்டும் தான் இருக்குது, இங்கே 1 மட்டும் தான் இருக்குது. பேலன்ஸ் வந்து இங்கே 1 ரூபி தான். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து 9200 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 1 தான் 9200 அப்படின்னா இந்த இன்கம் 5 என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை டைரக்டாகவே நீங்கள் 5 ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தானே. இப்படி நீங்கள் ஆன்சர் போட்டிங்கன்னா தப்பு. இப்படி நீங்கள் போடக்கூடாது. அவசரப்பட்ட உடனே நீங்கள் 5 1 பார்த்த உடனே நீங்கள் கொஸ்டினில் இதுதான் சேவிங்ஸ் அமௌண்ட் இப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தப்பு. நான் இப்போ ஃபாஸ்ட்டாக சொல்லவும் நீங்களும் அந்த மைண்டில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. அப்படி நீங்கள் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி போட்டிங்கன்னா தப்பு. ஏன்னா கொஸ்டின் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சேவிங் அமௌண்ட் வந்து பார்க்கும்போது நீங்கள் கொஸ்டினை நல்லா நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. மந்த்லி இன்கம் தான், மந்த்லி இன்கம்ல சேவிங் அமௌண்ட் தான் இதுவரை கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இயர்லி சேவிங் அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ 9200 வந்து இயர்லி அவங்க சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா இதை நீங்கள் மந்த்லி எவ்வளோ சேவ் பண்ணுவாங்க, 1 மந்த்துக்கு எவ்வளோ சேவ் பண்ணுவாங்க அப்படின்னா அதை நீங்கள் 12 ஆல நீங்கள் டிவைட் பண்ணணும். 12 ஆல டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே 1 திரும்ப 7 6 டைம்ஸ் கிடைக்குமா? 1600 தான் அவங்களோட சேவிங்ஸ். ஓகேவா? இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பேலன்ஸ் 1 இந்த 1 தான் அவங்களோட மந்த்லி சேவிங்ஸ் 1600 அப்படின்னா இந்த 5 என்ன அப்படின்னு பாருங்க. இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 × 5 8.
8000. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். உங்களுக்கு புரியவே நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு சம், லாஸ்ட் சம் பார்க்கலாம். In a library, 12.1/2% of books are in Tamil, 14.28% of remaining are Hindi, and 16.23% of remaining are Telugu, and remaining books are in Sanskrit language, 15,000. What is the total number of books in a library? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் நிறைய எக்கச்சக்க ரிமைனிங் போகுது. 100 வச்சுலாம் சால்வ் பண்ணால் இது கரெக்ட் ஆகாது. அது போக உங்களுக்கு ஃப்ராக்ஷனில் 12/1/2 14.28 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தாலே நீங்கள் சம் சால்வ் பண்ணாமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க, யாரும் அட்டன் பண்ண மாட்டீங்க. அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக செக் பண்ணலாம், பார்த்த உடனே சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பர்சன்டேஜோட வேல்யூ மட்டும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு சொல்கிறதுனால தான் நான் இதை கூட நான் எழுதுறேன். இல்லாட்டி இதை நீங்கள் பார்த்த உடனே மைண்ட்லேயே கூட நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். நீங்கள் ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் வேல்யூ மட்டும் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். 12/1/2% கொடுத்துருக்காங்க. 12/1/2%னா 12.5%. 12.5%. இதோட இதுக்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வந்து 1/8. ஆல்ரெடி நான் பார்ட் 2 வீடியோவில் படிக்க சொல்லியிருக்கேன். படிச்சுட்டு வாங்க. அதுதான் நான் ஒவ்வொரு வீடியோலையுமே திரும்ப சொல்கிறேன். படிச்சுட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ராக்ஷன் வேல்யூ தெரிஞ்சால் தான் உங்களுக்கு பர்சன்டேஜும் ஈஸி. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் சம்ஸும் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப சொல்கிறேன். தயவு செஞ்சு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு படிச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பர்சன்டேஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்க? 14.28. 14.28%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து 1/7. நெக்ஸ்ட்டு வந்து 16.2/3னாலும் 16.66%னாலும் சேம் தான். இது ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து 1/6. ஓகேவா? இப்போ பாருங்க டோட்டல் பேலன்ஸ். இப்போ 8 rupees டோட்டல். 8 வந்து டோட்டல்னா அதில் 1 போக 7 இருக்கும். இங்கே 7 டோட்டல்னா அதில் 1 போக இங்கே 6 இருக்கும். இங்கே 6 டோட்டல்னா அதில் 1 போக 5 இருக்கும். இப்போ 6 கேன்சல் பண்ணிடலாம், 7 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 8 இருக்கும், இங்கே 5 இருக்கும். ஓகேவா? இங்கே 5 வந்து பேலன்ஸ் வந்து 5 இருக்குது. அங்கே சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 15,000 இருக்குது. ஓகேவா? இங்கே பேலன்ஸ் வந்து 5 இருக்குது. அப்போ இந்த 5 தான் 15,000 அப்படின்னா அப்போ இங்கே டோட்டல் 8 என்ன அப்படிங்கிறதா உங்களுக்கு கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 3 டைம்ஸ் வருமா? 5ஆல் நீங்கள் பண்ணால் இப்போ 8 × 3 24. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ராக்ஷன் மெத்தட் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சக்ஸஸ் சரவடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.